5 பெண்கள் தான் இந்த தேர்வை எழுதியே இருக்கிறாங்க. அந்த 5 பேர்லையும் 2 பேர் தான் ஓரளவுக்கு சரியாகவே எழுதியிருக்காங்க. சரியா? அப்போ இப்போ பரிசுகள் யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க வேண்டிய நிலை. முதலாவதாக சரியான விடைகளை அறிவிச்சிருக்கும். முதலாவது கேள்விக்கு விடை காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது கேள்விக்கு சரியான விடை ஸைத் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு. மூன்றாவது கேள்விக்கு சரியான விடை அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு. நான்காவது கேள்விக்கு சரியான விடை உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. ஐந்தாவது கேள்விக்கு சரியான விடை இப்னு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. ஆறாவது கேள்விக்கு சரியான விடை உபாதா இப்னு அஸ்ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு. ஏழாவது கேள்விக்கு சரியான விடை உபைப் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு. உபைப் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு. எட்டாவது கேள்விக்கு சரியான விடை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஒன்பதாவது கேள்விக்கு சரியான விடை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில். பத்தாவது கேள்விக்கு சரியான விடை கடல் போரிலே உயிர் நீத்த பெண்மணி அன்னை உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா. சரிங்களா? இப்ப விடை யார் யார் சரியாக எழுதியிருக்கிறா அப்படின்னா பாத்திமா ரைஹானா 4 கேள்விகளுக்கு சரியான பதிலை எழுதியிருக்கிறார். அதுல ஒரு கேள்விக்கு பாதி பேர் எழுதியிருக்காங்க. அதனால 3.5 மார்க் தான், 10க்கு 3.5. அதுக்கடுத்ததாக அசன் பானு அவர்களுக்கு 4 மதிப்பெண்கள். அதற்கு அடுத்ததாக 3வது பரிசுக்குரிய நபர் ஆயிஷா பீவி. ஆயிஷா பீவி 6 மதிப்பெண்கள், 10க்கு 6 மதிப்பெண்கள், 60%. அதற்கு அடுத்ததாக அபித் அர்ஷியா 7.5 மதிப்பெண்கள், 7.5 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். முதலாவதாக அனைத்து கேள்விகளுக்கும் சரியான விடையை எழுதி, கொஞ்சம் எழுத்து மிஸ்டேக் இருக்கு, மற்றபடிக்கு என்ன இருக்கு, எல்லா கேள்விகளுக்கும் சரியான விடையை எழுதி 10க்கு 10 மதிப்பெண்கள் பெறுகிறார் ஜெசிமா பானு. 10க்கு 10 மதிப்பெண்கள். உங்க அத்தனை பேருக்கும், முயற்சி செய்த அத்தனை பேருக்கும், முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3வது பரிசு பெற்ற சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களை எழுதினோம். 5 பேருக்கு பரிசு வாங்கி கொடுத்துருக்கோம். 5 பேர் தான் முயற்சி செய்திருக்கோம், 5 பேருக்குமே கொடுத்துருங்க இன்ஷா அல்லாஹ். முதல் பரிசு என்னது புகாரி வால்யூம். 2வது பரிசு நபிமார்கள் வரலாறு. 3வது பரிசாக ரஹீக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு. 4வது பரிசாக முதல் பரிசு புகாரி. ஆமா, 7 வால்யூம். 2வது நபிமார்கள் வரலாறு. ஆமா, 4 பாகம் நபிமார்கள் வரலாறு. 3வது ரஹீக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆதாரபூர்வமான வரலாறு. 4வது ஆமா 4வது ரியாலு சாலிஹின். 5வது நபித்தோழர்கள் வரலாறு. 5வது நபித்தோழர்கள் வரலாறு. ஆமா, இந்த சஹாபாக்கள். ஆமா,
வியாழக்கிழமை வருகின்ற வியாழக்கிழமை பெண்கள் பயானில இந்த பரிசுகள் அவர்களுக்கு வழங்கப்படும். அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த பரிசு பெற்ற சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் என்ன செய்யணும், குறிப்பெடுத்துக் கொண்டு இந்த பயான்களிலே பங்கெடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எதை நாம் எழுதி எதை நாம் படிக்கிறோமோ அது நம்ம மனசில் என்ன செய்யும், நீங்காமல் இருக்கும் என்கின்ற அந்த கல்வி தத்துவத்தின்படி நீங்கள் குறிப்புகள் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இந்த முதல் பரிசு வாங்கினவங்க மாதிரி நீங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், சிறப்பாக எழுதியிருக்கலாம். யார் யாருக்கு பேர் சொல்லுங்க, முதல் பரிசு வியாழக்கிழமை வியாழன் அன்று வழக்கம் போல பெண்களுக்கான சொற்பொழிவுகள் இங்கே நடைபெறும். ஆகையினால என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மட்டுமல்லாமல் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய மற்ற சகோதரிகளையும் அழைத்து வந்து இந்த நன்மைகளை பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இப்போது அடுத்த நிகழ்ச்சி ஒரு அப்துல் ஹமீத் அவர்களுடைய பயான் துவங்க இருக்கிறது. தலைவர் Tapi